விருச்சிக ராசி எப்பவுமே எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் கூட ஒரு விடாமுயற்சியோடு நம்ம முன்னேறிடுவோம் அப்படின்னு வாழ்ந்துட்டு வரக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசியோட அதிபதியை பாருங்கள், செவ்வாய். அதாவது தைரியம், துணிச்சல், ரகசியம் காக்கக்கூடிய திறன், எதையுமே ஒரு சாதிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு, விடாமுயற்சி, இது அனைத்துமே இந்த ராசிக்காரர்களோட ஒரு முக்கியமான அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு முறை முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நிறைவேற்றாமல் விடவே மாட்டாங்க. அது எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழலாக இருந்தாலுமே. இந்த விருச்சிக ராசிக்காரரோட சிறப்பு என்ன, இவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எந்த விஷயம்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்தெந்த கிரகங்கள் இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, மேலுமே இவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன, மேலுமே இந்த ராசியோட முக்கியமான சிறப்பம்சம் என்ன, இதை பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள், பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விருச்சிக ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மன உறுதியோடு இருப்பாங்க. மற்றவங்களோட மனநிலையுமே அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. நம்பிக்கை வைத்தவங்களுக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசிக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களுக்கு சவால்களை பார்த்து பயப்படாமல் எதிர்கொள்வாங்க. வாழ்க்கையில் படிப்படியாக உயர்ந்து பெரிய வெற்றி அடையக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டோமா, இந்த விருச்சிக ராசிகர் தான். சரி, இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னா அதிகமாக கோபப்படுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்ததாக பார்த்தோமா, இவங்க எல்லாத்தையுமே சந்தேகப்படுவாங்க. யாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்ப வைக்கிறது இவங்களாம் ரொம்ப கஷ்டம். மனதில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லாமல் வைத்துக்கொள்வாங்க. அதே நேரத்தில் பழைய காயங்களை எப்போவுமே இவங்க மறக்காமல் வச்சுக்கொண்டிருப்பாங்க மனதில். பிடிவாதம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட சில நேரத்தில் பல அதிகமாகவே இருக்கும். அதனால் பல வாய்ப்புகள் வந்தால் கூட அதெல்லாம் இவங்க இழக்க நேரிடும். இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, விருச்சிக ராசிக்காரோட வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்காது. ஏற்ற தாழ்வுகள் கலந்ததாக இருக்கும். ஆனாலும் ஒவ்வொரு சவாலும் இவங்களை இன்னும் நல்ல ஒரு வலிமையானவங்களாக மாற்றும். ஆரம்பத்தில் இவங்களுக்கு பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகள் இருந்தால் கூட அதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலையை அடையுவாங்க. யோகம் பலனுமே இவங்களுக்கு பல அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுடைய துணிச்சல் தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு நினச்சிக்கலாம். தோல்வி உங்களை நிறுத்துவதற்காக இல்லை, உயர்த்துவதற்காக வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களாவே உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா தாமதமான வெற்றியும் நிலையான ஒரு வெற்றியாக உங்களுக்கு அமையும். உங்களோட உழைப்பை யாராலுமே கண்டிப்பாக தடுக்க முடியாது. யாரையுமே நம்பி நீங்கள் இருக்காதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. கடந்த காலத்தை விட உங்களோட வாழ்க்கையில் எதிர்காலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் தாமதம் ஏற்படுமா. சரி, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த மாதத்தில் உழைப்பிற்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதிகவே வாய்ப்பு இருக்குது. வேலை, தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். நீண்ட நாளாகவே தடைபட்டிருந்த சில காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மெதுவாக நகரத் தொடங்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஸோ பொறுமையாக பேசுனீங்க அப்படின்னா பிரச்சனைகளில் எளிதில் தீரும். தேவையில்லாத வாக்குவாதங்களை எப்பவுமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பண விஷயத்துலையுமே எப்போவுமே திட்டமிட்டு செயல்படுங்க. தேவையில்லாத செலவுகளை குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சேமிப்பு அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொதுவான ராசி அடிப்படையில் கிரக நிலைகள் பார்த்தோமா, சாதகமான கிரகம்னு பார்த்தோமா குரு, அதாவது குருங்கிறது வளர்ச்சி, அறிவு, வாய்ப்புகள், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு ஆதரவாக இருக்கும். சவால்களை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோமா சனி. பொறுமையை சோதிக்கலாம். சனி பகவான் எப்பவுமே சோதிப்பார், ஆனால் நிலையான வெற்றியை கொடுப்பார். தாமதங்களை ஏற்படுத்தலாம், ஆனால் ஒழுக்கத்தோடு செயல்பட்டால் நல்ல ஒரு பலன்கள்லாம் நிறையவே கிடைக்குமா. செவ்வாயின் ஆற்றல் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் செயல்திறனையும் அதிகரிக்க உதவக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரி, நீங்கள் என்னெல்லாம் வழிபாடு பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, முருகன் வழிபாடு செய்யலாம். ஏன்னா செவ்வாயை அதிபதியாக கொண்டதுனால முருகன் வழிபாடு ரொம்ப சிறந்தது. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இன்றைக்கி கூட பாருங்கள் சஷ்டி, இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கலாம். ஓம் சரவணபவ மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். சிவன் கோவிலுக்கு போயிட்டு வழிபடுவது உங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சால் உங்களால் சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே ஒரு தன்னம்பிக்கை ஒருபோதும் இழக்காதீங்க. நல்ல நேரம் வரும்போது உங்களோட வாழ்க்கை ரொம்ப வேகமாக மாற ஆரம்பிக்கும்.
கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா வெற்றி இன்னும் வேகமாக உங்களை நோக்கி வருமா. இறைவன் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளையும் புதிய நம்பிக்கைகளும் கொண்டு வரும். கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு நினைங்க. மேலுமே நீங்கள் பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து இறை வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு திருப்பு முனையை நீங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த 2026 ஜூலை மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்க போகுது. அதாவது மாத முற்பகுதியில் பணவரத்து தாமதமாகலாம், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இருந்தால் கூட மாதத்தின் பிற்பகுதி, அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும். உங்களோட அனுபவ அறிவாலும் சமயோகித புத்தியாலும் காரியங்களை எல்லாமே வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரம், அதாவது புத்திசாலித்தனம் கை கொடுக்கும் உங்களுக்கு. மற்றவங்களை முழுமையாக நம்பாமல் விழிப்போடு இருப்பது ரொம்ப நல்லது. ஜூலை 31 அன்று புதன் சாதகமான இடத்துக்கு மாறுவது உங்களோட திறமையை வெளிப்படுத்த உதவக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கை உறவுகளில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. இதனால் மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். பல தடைகள் ஏதாவது இருக்கு இல்லையா, அது எல்லாமே தடைகளை தகர்த்தும் ஆற்றலையும் உங்களுக்கு கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கூடுதலான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. மேலுமே உங்களோட ராசிநாதனுக்கான மாதத்தின் அனுகூலமான நாட்கள்னு பார்த்தோமா ஜூலை 6 மற்றும் 8. ஜூலை மாதத்திற்கான இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய தொழில், குடும்பம், ஆரோக்கியம் சார்ந்த எந்த துறையில் அதிக கவனம் தேவை, உங்களோட கேள்விகளை தெரிந்தால் அதற்கேற்ற கூடுதலான விவரங்கள் இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோம். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்குமே அனுபவ ஞானத்தை கொண்டு சமயோகித சாமர்த்தியோடு செயலாற்றி காரியங்களை எல்லாமே வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க ஒரு ஆற்றல் படைத்தவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும். உங்களோட பேச்சு மற்றவங்களை மயக்குவது போல் இருக்கும். மேலுமே ருசியான உணவை உண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். சாமர்த்தியமாக அவங்களுடைய பேச்சு திறமையால் காரியங்களை எல்லாமே செய்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. மேலுமே பணவரத்து அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு திருப்திகரம் தரும் வகையில் தான் இருக்குது. வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக இடம் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு செயல் திறமை கூடும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பயணங்களும் செல்ல நேரிடலாம். பணி நிமித்தமாக அலைய வேண்டிய ஒரு சூழல்கள் அமையும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நிம்மதி ஏற்படும். மேலுமே சுற்றத்தினர் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட கௌரவம் உயர ஆரம்பிக்கும். விரும்பிய பதவியுமே கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பெலாம் இருக்குது. வழக்கு விவகாரங்களை உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். கைவிட்டு போன பொருட்கள் கூட மீண்டும் உங்களுக்கு கிடைக்க நேரிடும். அடுத்ததாக பார்த்தோமா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோமா விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலாக இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ குறைய ஆரம்பிக்கும். மற்றவங்க மூலம் உதவி உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்கி நீங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையில் நீண்ட நாளாகவே பல கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கும். மேலுமே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் அதிகரிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. குழந்தைகளால் உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே உயர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் தூக்கமோ துன்பமோ நீங்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. தடைப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு சாதகமாக நடந்து முடியும் வகையில் அமைஞ்சிருக்கு. தேவையில்லாத மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உடல் ஆரோக்கியத்தில். வீடு பூமி மூலம் வர வேண்டிய வருமானம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தாமதப்படலாம். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, அதாவது கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படிங்கிறது ஒரு பழமொழி. இந்த மாதம் அப்படி வாழ்க்கை துணையோட விவாதம் உண்டாகும். ஸோ அதனால் பேச்சுவார்த்தையில் ரொம்பவே கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அவசர முடிவுகளை மட்டும் எடுக்கிறத தவிர்த்துருங்க. அதுதான் இந்த டைமில் ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டிய இக்கட்டான ஒரு சூழல் தான் உங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. ஸோ கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க.
பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, வியாழக்கிழமை நாளில் பெருமாள் கோவில் தாயாரை நீங்கள் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். மேலுமே உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான கிரக நிலைகள் அமைஞ்சிருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன நேயர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோவில் பல யூஸ்ஃபுல்லான தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலாக நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.